ஹாய் மக்களை, இன்றைக்கி ஒரு மினியில் பார்த்துலாங்களா. நேற்று சந்தைக்கு அத்தையும் மாமா போயிட்டு வந்தாங்க. சந்தைக்கு போயிட்டு பீர்க்கங்காய் இன்னும் நிறைய காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி, இன்றைக்கி காலையில் பீர்க்கங்காய் செஞ்சில் பீர்க்கங்காய் அரிஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தம்பிகளுக்கு பார்த்திங்களா லஞ்சுக்கு மாங்காய் சாப்பாடு செய்யலாம். மாங்காய் கட் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரையில் பார்த்திங்கன்னா தேனி ரோட்டிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் வர வழியில் பார்த்திங்கன்னா மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. மாங்காய் வாங்கிட்டு வந்த 1 கிலோ தம்பிக்கு லஞ்சுக்கு மாங்காய் சாப்பாடு கிளறினேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா சின்ன தம்பி தான் கொண்டு போகிறான் லஞ்சு. பெரிய தம்பி இன்றைக்கி கொண்டு போகல. சின்ன தம்பி குளிக்கிறதுக்காக போயிட்டாரு. இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் வணக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தம்பிக்கு செமஸ்டர் எக்ஸாமுங்க. காலேஜ் லைஃப் போனதுக்கப்புறம் இப்போ தான் தம்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறான். இன்றைக்கி என்ன சம் எழுதுவீங்க? தமிழ். என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்? 7 இருக்குங்களாம்மா, எனக்கு தெரியாது. இன்றைக்கி தமிழ் எழுத போகிறான் தம்பி. அதனால் தம்பிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. நிறையவே பேசியிருப்பான் விளாகில். ஸோ அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடணும். தங்கம், அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணிடு சாமி. என்ன எதுக்கு பிடிச்சிருக்கிற? எல்லோரும் தம்பிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க. கிளம்பிட்டான் காலேஜுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நேரமே பஸ் வந்ததுனால கிளம்பிட்டான். 2 பேருமே சாப்பிட்டு சின்னவர் லஞ்ச் எடுத்துகிட்டு பெரியவர் கிளம்பிட்டான். தலை கொஞ்சம் நான் சீவுலான்னு சீவி விட்டேங்க. தம்பி எக்ஸாம் எழுத கிளம்பிட்டான். ஃபஸ்ட் எக்ஸாம் செமஸ்டரு. இப்போதான்டா 2 பேரும் பாய் சொல்கிறீங்க.